ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் ஐஸ் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இக்குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 6 பேருக்கு தலா 25,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் நம்புதாளை கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் ஐஸ் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் அம்மோனியம் குளோரைட் உருளையில் கசிவு ஏற்பட்டு வெடித்ததில் தொழிற்சாலையில் பணியில் இருந்த மின் பணியாளர் திரு கண்ணன் மற்றும் அருகிலுள்ள கடைகளில் நின்று கொண்டிருந்த 6 நபர்கள் மூச்சு திணறி மயக்கமடைந்ததாக தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் உடனடியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் கிராமத்தைச் சேர்ந்த திரு கணேசன் என்பவரின் மகன் திரு பச்சைமுத்துவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதில் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தார் என்ற செய்தியை அறிந்து தாம் மிகவும் துயரமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துயரச் சம்பவத்தில் அகால மரணமடைந்த திரு பச்சைமுத்து குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இந்த விபத்தில் மயக்கமடைந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 6 நபர்களுக்கும் நல்ல முறையில் சிகிச்சை அளித்திட மருத்துவமனை அதிகாரிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டுள்ளார். இவர்கள் அனைவரும் விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்ற தமது விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், இந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த திரு பச்சைமுத்து குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளார்.